ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பண்ணி எஃப்எஃப் வேர்ல்ட். இது ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் மட்டும்தான். நான் உங்கள் லில்லி. நாம் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜி குக் டூ ஷார்ட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம், ஃபைனல் பார்ட். ப்ளீஸ் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் என் ஸ்டோரி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜேகே தான் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். ரூமில் தான் போய் பார்க்குறான். ரூமில் எங்கேயுமே ஜிமின் இல்லை. அதே மாதிரி கால் பண்ணி பார்க்குறான், ஜிமின் எடுக்கவே இல்லை. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு, இவன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், எங்கே தான் இருக்கான் அப்படின்ட்டு எங்கெங்கேயோ தேடி பார்க்குறான், கிடைக்கவே இல்லை ஜிமின்னு. இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. இப்போ ஜேகேக்கு தான் ஒரு கால் வருது. இப்போ ஜிமின் நம்பர்லேருந்து வரல, நியூ நம்பர்லேருந்து வருது. இப்போ ஹலோ, யாருங்க? ஜேகேங்களா? ஆமாம் ஜேகே தான். நீங்கள்? இல்லை, உங்கள் ஃப்ரெண்டு ஜிமின் இங்கே இருக்காங்க, ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. அதான் அவங்க ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை, என்கிட்ட நம்பர் சொன்னாங்க, அதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அந்த பர்சன் சொல்கிறாங்க. ஜேகேவும் அங்கே வந்து வேகமாக போயிடுறான். பார்த்தா அங்கே ஜிமின் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே டேபிளில் குப்புற படுத்துருக்கான். இப்போ ஜேகே தான், ஏய் ஜிமின், என்னடா இப்படி பண்ணியிருக்க? ஏய் யார் நீ, என்னை தொடாதா, போ அந்தாண்டா அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே ட்ரிங்கிங் அந்த போதையிலே பேசுகிறான். இப்போ ஜேகே தான், ஜிமின் நான் ஜங்குக்கு வந்திருக்கேன். யார்? ஜங்குக்கா? ஜங்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்னடா இப்படி வளர்ற? ஜேகே நீயா அப்படின்ட்டு அப்படியே ஐஸ் லைட்டாக க்ளோஸ் ஓப்பன் பண்ணி அப்படியே பார்க்குறான். அப்படியே ஜிமினுக்கு வந்து எல்லாம் ரெண்டாக தெரியுது. ஜேகே வந்து ரெண்டாக தெரியுறான். ஜேகே, ஏய் என்னடா நீ ரெண்டாக தெரியுற? ஏன் ஜேகே ஒருத்தன் தானே, இங்கே என்ன 2 பேர் இருக்கானுங்க. ஜேகே, இதுவா என் ஜேகே? இல்லை. இதுவா என் ஜேகே? இல்லை அப்படின்ட்டு ஜிமின் வந்து அப்படியே ட்ரங்கிங் அந்த போதையிலே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான், என்னடா இப்படி குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறான், அப்படியே பிரைடல் ஸ்டைலை தூக்கிட்டு வந்து காரில் உட்கார வச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். இப்போ அந்த காரில் வரக்கொள்ளலாம் ஜிமின் புலம்பிக்கிட்டே தான் வரான். ஜேகே 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் வரான். இப்போ ஜேகே தான், ஜிமின் என்ன வேணும் சொல்லு, ஏன் இப்படி பண்ண, எதுக்குடா இவ்வளோ சரக்கு சாப்பிட்ருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு ஜேகே கேட்குறான். இப்போ ஜிமின் தான், ஜேகே ஐ லவ் யூ, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அதை நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைப்பேன், பட் நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு தான் நான் சொல்லலாம். ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஜிமின் வந்து ட்ரிங்க் அந்த போதையிலே அப்படி பேசுகிறான். ஜேகேவுக்கு இதெல்லாம் கேட்டு அப்படியே ஸ்மைல் வருது. நான் எதுக்குடா உன்னை விட்டு போகிறேன், நானும் தாண்டா உன்னை லவ் பண்ணுறேன். ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நிஜமாவா நீமா என்ன லவ் பண்ணுற? அப்படியே நீ என்கிட்ட சொல்லலாம், ஏன்னா உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி க்யூட்டாக ஒரு மாதிரி பவுட் பண்ணிட்டு ஒரு மாதிரி உதட்டு பிதுக்கின மாதிரி அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் அப்படி சிரிச்சிட்டு, என்னடா இப்படிலாம் பண்ணுற, நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, நீ இந்த மாதிரிலாம் நான் உன்னை பார்த்ததே இல்லையே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், பார்த்தது இல்லையா, நிஜமா? அப்போ இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு சொல்கிறான். ஜேகே சிரிச்சிட்டு அப்படியே வரான். இப்படியே தான் ஜிமின் வந்து உளறிட்டே வரான்.
அப்படியே அவங்க ஜேக்குக்கு இருக்க வேண்டிய இடமும் வந்தாச்சு. இப்போ வந்து ஜேகே வந்து ஜிம்மினை பிரைடல் ஸ்டைலே தூக்கிட்டு ரூமுக்கு வந்தா ஜிம்மினால் நிற்கவே முடியல. செம்ம அட்டகாசம் பண்ணுறான். ஜேகே இங்கே வா, இங்கே வா, இங்கே வா, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ ஜேகேவும் கிட்ட வரான். என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னை தூக்கிட்டு போ. ஆல்ரெடி ரூமில் தானே இருக்கோம், பரவாயில்ல என்னை தூக்கு. நீ தூக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, என்னை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். இப்போ ஜேகே சிரிச்சிட்டு அப்படியே ஜிம்மினை தூக்குறான். ஜிக்கி ஜிக்கி அப்படின்ட்டு ஜிம்மின் பண்ணுறான். இப்போ ஜேகேவுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஏன்னா ஜிம்மின் ஒரு டைம் கூட இந்த மாதிரி பண்ண மாட்டான். எப்படின்னா போல்டாக பேசுவான், எப்போ பார்த்தாலும் திமிராக தான் இருப்பான். இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது ஜேகேவுக்கு. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறான், ஏய் என்ன யோசிக்கிற, என்ன பார், என்ன பார், என் கண்ணை பார் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் உன் கண்ணை பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஜேகே 2 பேரும் அப்படியே ஐஸ் டு ஐஸ் பார்க்குறாங்க. 2 பேரும் அப்படி பார்க்குறாங்க, ஒரு 13 செகண்டுக்கு மேலே அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறான்னா அப்படியே பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிட்ட போய் ஜேகே லிப்ஸ்லே அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறான். ஜேகே ஐஸ்லாம் அப்படி வேடாயிட்டு எதுவும் பேக்கஸ்லாம் பண்ணல. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே ஷாக்காக பார்க்குறான். இப்போ ஏன் பேக்கஸ் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு ஜிம்மின் கேட்குறான். இப்போ ஜேகே தான், ஜிம்மின் இப்போ நீ என்ன பண்ணனா, என்ன பண்ணணும் உனக்கு தெரியாதா, கிஸ் பண்ணண்டா, இது கூடமா அவனுக்கு தெரியாது அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான், நீ என்னடா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இது மட்டும் இல்லை, இன்னும் பண்ணுவேன் தெரியுமா, பண்ணவா, சொல்லு பண்ணவா அப்படின்ட்டு ஜிம்மின் ஒரு மாதிரியாக பேசுகிறான். ஜேகேவுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது. ஜிம்மின் நீ ரொம்ப ட்ரிங்கில் இருக்கன்னு நினைக்கிறேன், நீ வா குளி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிம்மினை ரெஸ்ட் ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறான். இப்போ ஜிம்மின்னு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கான். அந்த சஃபர் வந்து ஜேகே வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஜிம்மின் மேலே அப்படியே எல்லாம் வருது. சிக்கி 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 என்னாச்சு, மழை வருது மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி பண்ணுறான். ஜேகேக்கு சிரிப்பு வருது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை படுத்தாத, ஒழுங்காக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ட்ரெஸ் எல்லாமே அப்படியே அன்ட்ரெஸ் பண்ணுறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜிம்மின் அப்படியே நிற்க முடியாமலே நின்றுட்டு, என்னை என்ன பண்ண போகிற சொல்லு, ரேப் பண்ண போறியா அப்படின்ட்டு ஜிம்மின் கேட்குறான். ஜேகேவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா நீ இப்படிலாம் பேசுகிற அப்படின்ட்டு ஜிம்மின் பார்த்து ஜேகே சொல்கிறான். இப்போ கொன்றுவேன் தெரியுமா, என்னை டச் பண்ண உன்னை கொன்றுவேன் அப்படின்ட்டு ஜிம்மின் சொல்கிறான். இதிலலாம் தெளிவாக இரு அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிம்மின் தான், என்னை யாரும் டச் பண்ணக்கூடாது புரியுதா, ஜேகே மட்டும்தான் டச் பண்ணணும், வேறு யாரும் என்னை டச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே போதையிலே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு சிரிச்சிட்டு, உன்னை யாரும் தொடமாட்டாங்க உன் ஜேகேவை தவிர அப்படின்ட்டு ஜிம்மினுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் வேறு ட்ரெஸ் வேர் பண்ணிவிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் ஜிம்மின்னு, ஜேகே எங்கே போகிற, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்டா, என் ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். சீக்கிரம் வந்துடு, நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ட்டு
ஜிமின்னு சொல்கிறான். இப்போ சரி அப்படின்ட்டு போயிட்டு ஜேகேவும் ட்ரெஸ்ஸில் வியர் பண்ணிட்டு வந்து ஜிமின் கூட தான் படுக்கிறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜேகே அவ்வளோ அழகாக அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு படுத்துக்கிறான். ஜிமின் நல்லா தூங்குறான். ஜேகே அப்படியே ஜிமினே அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு இப்போ டேய் என்னடா பண்ணுன முன்ன ஈவினிங் அப்படி தான் ஆஃப்டர்நூன் அப்படி தான் அப்படி பேசிட்டு வந்தேன், இப்போ அப்படி தான் சரக்கு அடிச்சுட்டு இப்படி பேசுகிற டீன்னு உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல ஜிமின், நீ என்னடா இப்படி இருக்க அப்படின்ட்டு ஜேகே வந்து அப்படியே ஜிமினை பார்த்து மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அப்படியே 2 பேருமே அப்படியே ஹக் பண்ண வாக்க தூங்கிடுறாங்க. இப்போ அப்படியே மார்னிங் தான் ஆகுது. ஜிமின் தான் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆகிறான். இப்போ ஜிமின் அப்படியே ஏஞ்சிட்டு அப்பா இன்னும் இப்படி தலைவலிக்குது, இனிமேல் சரக்கே சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ரூமில் இருக்கான். என்ன நம்ம ரூமில் இருக்கோம்? ஆமாம், நாம் எப்போ ரூமுக்கு வந்தோம் அப்படின்ட்டு பார்க்குறான் சுற்றியும். அப்படியே ஜேகே பார்த்தா ஜேகே பக்கத்தில் அப்படியே அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படி தூங்கிட்டு இருக்கான் ஜிமின்னு. அப்படியே ஜேகேவே அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்ருக்கான். லூஸு எப்படி தூங்குறான் பாரு. ஆமாம், நேற்று வேறு நம்ம வேறு ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்தோம். ஐயோ இவன் வேறு என்ன எப்படி எடுத்துக்கிறான்னு தெரியல. ஆமாம், நாம் எப்படி வீட்டுக்கு வந்தோம்? ட்ரெஸ் எல்லாம் வேறு மாற்றிருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஜிமின் அப்போ தான் எல்லாம் யோசிக்கிறான். அப்போ தான் நைட்டு நடந்ததெல்லாம் அவன் மைண்டுக்குள்ளே வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக எல்லாம் மைண்டுக்குள்ளே வருது. இப்போ ஜிமின் தான், டீ ஜிமின் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஐயோ டீ என்னடா கிஸ்லாம் பண்ணியிருக்க? ஐயோ அவன் நம்மளை என்ன நினைப்பான்னு தெரியலையே. டீ ஜிமின் நைஸாக எஸ்கேப் ஆயிரு, இங்கே இருக்காத, இருந்தால் அவனை உன்னால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படின்னு வாமை ஏந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் கிளம்பி காலேஜுக்கு போயிடறான். இப்போ அப்படியே ஒரு 8:30 ஆகுது. இப்போ தான் அப்படியே ஜேகே வேக்கப் ஆகிறான். வேக்கப் ஆகிட்டு அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஜிமின் இருக்கானான்னு தான் பார்க்குறான். ஜிமின் இல்லை. எங்கே போனான் மார்னிங்கே? எனக்கு இவ்வளோ சீக்கிரம் ஏந்திரிக்க மாட்டானே, என்னாச்சு அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனில் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணியிருக்கான் ஜிமின். நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன், நீ சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன என்னைக்கு இல்லாமல் இன்றைக்கி இவன் சீக்கிரம் போயிட்டான் அப்படின்ட்டு ஜேகேவும் ஏந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுட்லாம் சாப்பிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறான். இப்போ அங்கே போய் தான் ஜிமின் ஃபஸ்ட்டு வந்து காலேஜில் வந்து ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ டேவ் சுகா வந்து அங்கே வராங்க. என்ன இணை பிரியாத ஜீவன்கள் இன்னைக்கு தனியாக இருக்கிறது அப்படின்ட்டு டே கேட்குறான். டேய் உனக்கு என்ன வேணும், முடிட்டு போறியா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ நான் என்ன கேட்டேன், எங்கடா ஒட்டுக்காவே எங்கேயும் சுற்றிட்டு இருப்பீங்களே, இன்றைக்கி நீ தனியாக இருக்கிறியான்னு கேட்டேன். டே பூ, நான் ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்கேன் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். என்ன டென்ஷன்? டே நான் செம்ம காண்டில் இருக்கேன், போயிரு, என்னை டென்ஷன் படுத்தாத அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ டா அப்படின்ட்டு டேவும் சுகம் தான் 2 பேரும் கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் அந்த நைட்டு நடந்ததே தான் யோசிச்சிட்ருக்கான். இப்போ ஜேகேவும் அங்கே வந்துடுறான். வந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். இப்போ ஜிமின்க்கு ஜேகேவை ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே திரும்பி நின்றுக்கிட்டு என்ன டேய் ஏன்டா என்னை எழுப்பாமல் கூட நீ பாட்டில் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறான். இல்லை சும்மா தான் ஒரு ஒரு அப்படின்ட்டு வளர்றான். இப்போ ஜேகே தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு
ஜிமின் வந்து அந்த ஆப்போசிட் சைடு வந்து திரும்பி இருப்பான். இப்போ வந்து திருப்பி வந்து ஜேகே பார்க்குற மாதிரி நிறுத்தி வைக்கிறான். இப்போ ஜிமினுக்கு தான் ஜேகே ஃபேஸே பார்க்கவே இல்லை. அப்படியே கீழே குமிஞ்சிக்கிட்டே கீழே வந்து ஹெட் டவுன் பண்ண வாக்கிலே தான் பேசுகிறான். இப்போ ஜேகே தான், ஜிமின் என்னை பாரு, இல்லை என்னன்னு சொல்லு, என்னை பாருடா, என்னன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே தான் ஜிமினோட சீக்ஸை பிடிச்சி அப்படியே ஜேகே பார்க்குற மாதிரி இப்படி ஹெட்டு அப்படியே தூக்கி வைக்கிறான். இப்போ ஜிமின் வந்து ஜேகேவால் பார்க்கவே முடியல. அவன் ஐஸ் ஒரு இடத்துல இல்லை. இப்போ ஜேகே தான், இங்கே என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்க வைக்கிறான். என்ன, எதுக்கு என்னை எழுப்பாமல் என்ன நீ பாட்டில் வந்த? இல்லை சும்மா தான். ஜிமின், நீ என்கிட்ட எப்பயும் பேசுகிற மாதிரி பேசு, ஏன்னா இப்படிலாம் பேசுகிற? நீ பேசுறது எனக்கு பிடிக்கல. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஜிமின் பேசவே வரல. இப்போ ஜிகே என்ன பண்ணுறான்னா டக்குன்னு போய் ஜிமின் ஹக் பண்ணிவிட்டு, ஜிமின் இங்கே பாரு, உனக்கு மட்டும் என்னை பிடிக்கும்னு நீ நினைக்காத, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை ரொம்ப 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 பிடிக்கும். உன்னை எப்போ பார்த்தனோ அப்பையிலேருந்து நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், புரியுதா? ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, நீ எப்படி என்கிட்ட இருந்தியோ அதே மாதிரி தான் நானும் உன்கிட்ட இருந்தேன். இங்கே நான் உங்ககிட்ட லவ்வை சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஏதாவது கேப் வந்துடுமோன்னு தான் நான் இவ்வளோ நாளாக நான் சொல்லாமல் இருந்தேன். ஆனால் அதே தாட்டில் தான் நீ இருப்பேன்னு எனக்கு சீரியஸாக தெரியாது, புரியுதா? ஆனால் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நீ இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல. நீ என்கிட்ட எப்பயுமே போல்டாக இப்படி திட்டிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஜிமினை தான் பிடிக்கும். எனக்கு இந்த ஜிமினை பிடிக்கல அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இல்லை, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நேற்று அந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணவும் எனக்கு கோவம் வந்துருச்சு, அதான் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், சாரி அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். ஜிமின், எதுக்கு சாரி கேட்குற? என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று நீ சொன்னல யூ ஆர் ஒன்லி மைன் அப்படின்ட்டு, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? அப்பயே கட்டி பிடிச்சி யூ ஆர் ஒன்லி மைன் ஜிமின் அப்படின்னு நானும் சொல்லலான்னு தோணுச்சு, தெரியுதா? ஆனால் அதுக்குள்ளே தான் நீ போயிட்ட அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், என்ன சொல்கிற ஜேகே, என்ன உனக்கு பிடிக்குமா? டீ என்னடா இப்படி கேட்குற? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா, புரியுதா? ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை அவ்வளோ பிடிக்கும். பட் நீ இல்லாமல் என்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. நான் எதனால் உன் கூட வந்து தங்கியிருக்கேன், நீ என்ன பண்ணாலும் உன் கூட நான் ஏன் இருக்கேன்? எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? ஆனால் என்ன உனக்கு பிடிக்குமா என்னன்னு தான் தெரியாமல் நான் யோசிச்சிட்டு இருந்தேன். பட் என்னை உனக்கு பிடிக்குன்னு நீ நேற்று சொன்னப்போ எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா? இந்த வேர்ல்டில் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான், நிஜமா என்னை உனக்கு அவ்வளோ பிடிக்குமா? அவ்வளோ பிடிக்கும், அப்படி பிடிக்கும், தெரியுதா? ஆனால் இந்த மாதிரிலாம் பிடிக்காது. நீ எப்போ பார்த்தாலும் போல்டாக இருப்பல, அப்படி இரு, அந்த ஜிமினை தான் எனக்கு பிடிக்கும். நிஜமாவா? ஆமாம். அப்படியா? சரி அப்படின்ட்டு ஜிமின் வந்து ஜேகே வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ஏய் ஜேகே, ஐ லவ் யூ, புரியுதா? ஒன்றே எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஹக் பண்ணிவிட்டு ஜிமின் சொல்கிறான். அதே மாதிரி தான் ஜிமினும் ஜேகேவும் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ டூ மோர் பேபி மோச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். ஏன்னா பேபியா? ஏய், என்னை பார்த்தா பேபி மாதிரியா இருக்குது? ஆமாம், உன்னை பார்த்தா க்யூட் பேபி மாதிரி தான் இருக்குது. டேய், உன்னை கூட பார்த்தா தான் பன்னி மாதிரி இருக்குது, முன்னு இப்படி வச்சிட்ருக்கல்ல, முயல் குட்டி மாதிரி இருக்குது. அப்படியா?
உன்னை பார்த்தா கூட தான் மூச்சு குட்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே காலேஜில் இருக்கவங்கலாம் இவங்கள தான் பார்க்குறாங்க. இவங்க அதை இதான் அவங்க யாரும் நம்மளை பார்க்குறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. டேவும் சுகாவும் அங்கே தான் இருந்து இவங்கள பார்க்குறாங்க. இப்போ இதுங்க 2 பேரும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹோல் காலேஜு அப்படியே கிளாப் பண்ணிவிட்டு கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோரஸாக கத்துறாங்க. அப்போ தான் திரும்பி இவங்க சிக்குக்கு 2 பேரும் சுற்றியும் பார்க்குறாங்க. ஃபுல் காலேஜு அங்கே தான் இருக்குது. இப்போ டேவ் சுகந்தான் அப்பா ஒரு வழியாக லவ்வை ஒத்துக்கிட்டீங்களா, லவ் பண்ணுறன்றத அப்பா அப்படின்னு சொல்லிட்டு டேவ் சுகா 2 பேரும் கோரஸாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஜிம் கேட்குறான். ஆமாம், நீ அவனை லவ் பண்ணுற, அவன் உன்னை லவ் பண்ணுற, எங்களுக்கெல்லாம் என்ன தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா? டேய் நான் உன் ஃப்ரெண்டுடா, இது கூட எங்களால் ஒரு ஃப்ரெண்டு எப்படி இருப்பாங்க, லவ்வர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு இது கூடமா எங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ட்டு டே சொல்கிறான். அப்போ உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? டேய் எங்களுக்கு மட்டும் இல்லை, ஹோல் காலேஜுக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படி ஷையாகிறான். இப்போ ஜேகேக்கு இது புதுசாக இருக்குது. ஜிமின் என்னடா டீ நீ இப்போ என்ன பண்ணுன? போ நான் ஏதோ பண்ணினேன் அப்படின்ட்டு ஜிமின் பண்ணுறான். இப்போ டீ ஷை ஆகுறியா? என் ஜிமின் ஷை ஆகுறானா? டீ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா நீ ஷை ஆகிறத அப்படின்ட்டு ஜேகே சொல்கிறான். இப்போ ஜிமின் தான் ஜிகே புடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகேவும் பேக் ஹக் பண்ணிவிட்டு மச்சி அப்படின்ட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் தான் அப்படியே டைட்டாக அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு 2 பேருமே அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, ஆனால் காலேஜில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறான்னா, ஓய் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், லேடிஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாத்துக்குமே தான், இவன் என்னோடைய ஆள், புரியுதா? இனிமேல் யாராவது ப்ரப்போஸ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்ட்டு இங்கே வந்தீங்க, அப்புறம் ஜிம்மினை வேறு மாதிரி பார்ப்பீங்க, புரியுதா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜேகே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிம்மி யாரும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்கடா, அதான் இப்போ எல்லோரும் பார்த்துட்டாங்கல்ல, இருந்தாலும் நான் வார்னிங் கொடுக்குறேன், புரியுதா? இவன் பின்னாடி யாராவது சுற்றி பார்த்தேன் அப்புறம் ஜிமின் என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது, புரியுதா அப்படின்ட்டு காலேஜில் இருக்கவங்க எல்லாத்துட்டையும் பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜெகியும் சிரிச்சிட்டு மூச்சி வாடா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே அவன் ஹேண்டை பிடிச்சி அவ்வளோ அழகாக ஓடிட்டுருக்காங்க. அந்த காலேஜுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே தான் என்னடா பண்ணுற, எதுக்கடா இப்படிலாம் பேசுகிற, புரியுதா? நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், யூ ஆர் மைன், அதே மாதிரி உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா எனக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது, உனக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் ஜேகே அப்படின்ட்டு ஜேகே பார்த்து சொல்கிறான். இப்போ நான் உன்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டேன், புரியுதா? அதே மாதிரி தான் உனக்கும், நீ என்னை தவிர வேறு யாரையும் பார்க்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக க்யூட்டாக அப்படியே டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஒரு கிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கடா. அப்புறம் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கடா, அப்போ தான் எங்களுக்கு இன்னும் நியூவாக போக மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, பாய்.